நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை. உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள சூரைமோட்டூர் என்கிற கிராமத்தில் மாயா என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்துருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது காக்கி கலரில் அங்கே மண் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல கிழக்கா எல்லாம் இதே தான். இந்த கல் குண்டு குண்டாக்குது இல்லை, கெட்டியாக இருக்கும் இந்த கல். முரம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதுதான் கேப்பு. முரம்பு கம்மியாக இருந்துச்சுன்னாவே கேப் சரியாக வையாது. வாங்க போகலாம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி கரையான்களும் கூட இருக்கணும். கயனித்தாள் நமக்கு தெரியுமா இருந்துப்பா, பச்சைக்கல் முரம்பு இதுவும் அப்படியே கூட கலந்துருக்கு தெரியுதுங்களா. பெங்கிலிச்சா முரம்பு எல்லாம் சேர்ந்தே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் அந்த கல் தெரியுதுங்களா. பிளாக்லேயே இது ஒரு ரகம் முரம்பு, கெட்டி முரம்பு. இது இதுதான் இந்த திட்டு பாருங்கள், புள்ளி புள்ளியாக வெள்ளை புள்ளி இருக்குது பாருங்கள், கருப்பில் வெள்ளை புள்ளி இருக்கா. அப்படின்னா இது இருக்கிற இடத்துல மேலே உடஞ்சிச்சின்னா நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனால் மேல் பிளேஸ் தான். கீழே போனாக்கா வேர்த்துக்கே கஷ்டப்படும். இதுங்கெல்லாம் மேலேயே அடிச்சு போடணும்னா இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ இது கீழே நம்ம நிலங்குக்குது, இந்த பக்கமும் இருக்குது இல்லை. நம்ம போருக்கும் இது போரில் எதனா கருப்பு வந்துதான்னு கேட்குறேன் நான். கருப்பு லைட்டாக வந்துச்சு லைட்டாக வந்துச்சு. மேல் மட்டும் வந்துச்சு, அடி மட்டும் பழைய போரில். ஆனால் இது எல்லாமே இப்படி கிராஸில் போகுது. இந்த திருதா போகிறது தான் வருது, இப்படி தான் போகுது. அது எல்லாமே அந்த பிளாக் கலர் தான் அங்கே இருக்குது. முரம் நிறையா இருக்குது. ஆனால் முரம் நிறையா இருக்கிறதுனால தான் நமக்கு ஏற்கனவே போட்ட ஆல்ரெடி ஊருக்கு கூட ஒருத்தருங்க போர் போட்டாங்க. கோடியில் தான் தண்ணி கொண்டு போயிருக்கான். தெரியுது பாருங்க, தூள் 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 தூளாக. இது இதனுடைய ஃபோர்ஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ அங்கேருந்ததெல்லாம் கம்மி தான், இங்கே தான் அதிகமாக ஆரம்பிக்குது. இது போல் இருக்கும், தூள் தூளாக ஓடையும். முரம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேப் விடும். இதுலேயே நான் சொல்கிறது இன்னொரு பிளாக்கு, ஃபுல் பிளாக். அது இதே போல் காக்கி கலரில் தான் இருக்கும். அப்படியே உள்ள அப்படியே புதஞ்சி கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதுவும் புதஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த கரையான்களுடைய தடையங்க இருக்கணும். மண் அப்படியே பழுப்பு நிறத்தில் இதுதான் இந்த தூளுங்கிறது இல்லையா, இந்த தூளோட நிறத்துலேயே அந்த முரம்பு தன்மை இருக்கணும். அது ஆமாம், அது சும்மா புதுசு புதுசுன்னு மேல் கேப் வேறுது. 60 அடி 70 அடி 80 அடியிலே வேயும். இங்கேருந்து தான் நம்ம பார்த்தது. இங்கே தான் இருங்க. இதுதான் பழுப்பு நிறத்தில் இருக்குது பாருங்க மண். அப்படியே இதெல்லாம் வந்து ஏரி வேலை செஞ்சுக்கிறாங்களா, அப்படியே அந்த மண் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஈச மரமா, இந்த ஈச மரத்துக்கு அந்த பக்கம் நம்ம நிலம் வருது, அங்கே கயனியே. இது நல்லா பார்த்துங்க, எங்கேருந்து ஆரம்பிக்குது. இது அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது அது வரையுமே இருக்குது. நம்ம அங்கே பூஜை போட போகிறோங்களா அந்த நிலத்தில், அது வரையுமே இருக்குது. ஆனால் இங்கே தான் அதிகமாக இருக்குது, அங்கெல்லாம் இல்லை. எனக்கு இந்த மண்ணை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து புற்றுடைய அமைப்பு போல் மாறிட்டு இருக்குது. இந்த புத்து மாதிரி கத்தானா மாறிடும் இந்த மண். அது போல் இது நம்ம கையில் எங்கே வருது, இதோ இந்த ஃபஸ்ட்டு கம்பை விட்டு செகண்ட் கம்பா இருக்குங்களா, அங்கேயும் இதேமாரி தான் மண்ணில் இருக்கும். அது ஓகே. இப்போ இந்த கைனி தான் நம்மளுது. இதுக்கு மேலே இது தம்பி, இது அவர் தான் தம்பி. இது இப்போ நம்ம கைனிக்கு இந்த இப்போ நம்ம பாயிண்ட் இருக்குது அங்கே தான் இருக்குது. ஆமாம், அந்த கம்பத்தை பக்கத்தில். அதான் நம்ம பாயிண்ட்டுக்கு மேலே போனால் இது மாட்டோம். எல்லாமே இருக்குதுங்க, திட்டா பரவாயில்ல. சரி, நம்ம அங்கே கிழக்கு போகலாம்.
ம் இங்கே என்ன பண்ணுறாங்க, பூச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கலாம். கீ இறங்கி போகலாமா? எப்படின்னா போகலாம், இல்லை இப்படி 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 அந்த இப்படி தான் போகலாம். இப்படி போனோம்னா மறுபடியும் பார்க்கலாம். இந்த மாதிரி கரையானுங்க இருக்கணும். செடிகள் எவ்வளோ இருக்குது பாரு, தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல அந்தளவுக்கு நீருக்கு உண்டான ஆதாரமே தெளிவாகுது. கேப்பும் இருக்குது, நீரும் இருக்குதுன்றதுக்கு. கேப் இருக்குன்றது கல் அடையாளம், மண் அடையாளம். நீரோட மட்டம், நீர் இதில் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி உயிருங்க அடையாளம், கரையான அடையாளம். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேலே என்னால் அது தள்ளால முடியாது. அங்கே போட வேண்டியது இங்கே போட்டுக்காது, சரிங்களா? இல்லை, அங்கே கூட லைன் மாட்டாது. அந்த பக்கம் தானே சொல்கிறீங்க? ரொம்ப மூளைக்கு போகக்கூடாது, அந்த மூலையில் போர் போடக்கூடாது. அதனால் என்ன பண்ணாலும் இந்த நிலத்தை பாதி ஆகி இதுலேருந்து தான் போகணும். அது சரம் வரது இப்படி தான் வருது, சரிங்களா? நல்லா அடிச்சுக்கோங்க. முதல்ல இவருடைய நிலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, இது வந்து கிழக்கு பகுதி. சூரமோட்டூர் ஊர் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான். அது இது வடக்கு பகுதியில் தான் இவருடைய நிலம் இருக்குது, மாயா அவர்களுடைய நிலம். இவருடைய அண்ணன் பிள்ளை பார்த்திங்கன்னா சுரேஷ். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியுது பாருங்கள் மரங்க. இதுக்கு மேலே வந்து அவருக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அவருக்கு வந்து பாயிண்ட் வந்து
இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல இங்கே தான் வந்து ஈசானத்தில் வந்து பூஜையை போட்டோம். இப்போது அடுத்த நிலம் வந்து இந்த பக்கம் தென்கிழக்கில் இருக்குது. அங்கே என்னன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் போயிட்டு ஏற்கனவே ஒரு போர் ஆல்ரெடி ஓடிட்டுருக்குது. அது போதுமான அளவுக்கு இல்லைன்றதுனால தான் கேட்டிருக்குறாங்க. அந்த ஏரியாவிலையும் ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொதல் பாயிண்ட் பார்த்தோம்னா அங்கே வந்து ஓடக்காரை போயிட்டுருக்குது. அந்த நிலத்தில் ஈசானியத்தில் அங்கே வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த போஸ்டர் கம்பம் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டர் கம்பத்தை இங்கே இருக்குது பாருங்கள். இது 2வது பாயிண்ட். இது இந்த இடத்தோட அவுட்ரை சுற்றி பார்த்துங்க. ஹலோ, பேசுறேன் காய்கறி. சொல்லுண்ணா. வண்டி வந்து பாயிண்ட் ஓட்டிருக்கிறோம். ஓடிக்குதா? போட்டுக்கிறோம். போகிறேன். எத்தனை அடி போய்க்குதா? 100. என்ன ஆச்சு இப்போ? தண்ணி 80 அடியில் வந்தது. 80 அடியில் வந்துச்சுன்னா கிராசிங் பைப் 10 இன்ச்சு பைப் இறங்கிட்டு இப்போ 100-120 அடி போகுது. இப்போ தண்ணி அதில் எவ்வளோ வருது? அந்த கொஞ்சம் 80 அடிக்கு இப்போ அது வரைக்கும் எவ்வளோ தண்ணி வருது வர்றது வரைக்கும்? அனுப்புமா? அனுப்புண்ணா பார்க்கலாம். எத்தனை அடி போயிங்குது இப்போ? ஹலோ, நான் ஏழுமலை பேசுகிறேன். நான் நீரோட்டம் பார்த்தவரு. சொல்லுவா. நீங்கள் பேசுகிறது யார்? நான் சூரம் போட்டு சுராசாமி சொல்லுவா. என்னண்ணா போர் என்ன தண்ணி எவ்வளோ ஓட்டினீங்க? என்ன ஆச்சு? ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக போகும்பா. 1 இன்ச்சுக்கா? செட் பண்ணிட்டீங்களா? செட் பண்ணி ஓடிக்குது. ஓடிங்குதா? எத்தனை கேப் கிடச்சிது தண்ணி கேப்பு? 260 அடி அடிக்கிறேன். தண்ணி வந்தது எத்தனை அடியில் வந்துச்சு? தண்ணி தான் இந்த பண்ணி 80 அடியில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துச்சு. 200 அடிக்கு தண்ணி கிடையாது. 200 அடி வரைக்கும் தான் வந்துச்சா தண்ணி? எத்தனை அடி ஓட்டினீங்க மொத்தம்? 460 அடி. 460 அடி ஓட்டினீங்களா? இது பரவாயில்லையா, சமாளிச்சிச்சா? இப்போ அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அந்த போர் 2 போர் ஒன்றா விட்டா ஒரு 3 இன்ச் தண்ணி போகும். இப்போ நம்ம தனியாக போட்ட போர்வெலுக்கு மட்டும் எவ்வளோ சப்ளை பண்ணுதுன்ற? அது 1 இன்ச்சுக்கு கம்மியாக போகும்னு நினைக்கிறேன். ம் சரி, நான் அதான் கேட்கலான்னு பார்த்தேன். நீங்கள் அந்த டைமில் ஃபோனு அவர் உங்கள் அண்ணன் பையன் சொன்னார். அவ்வளோதான், தண்ணி வந்துருச்சுன்னா ஒரு 1.5 இன்ச்சு கிடச்சிக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் பண்ணலான்னு பார்த்தா டைம் கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஓட்டினது தானே? ஓட்டுதான். சரி விடுங்க, அது ஒரு பிள்ளைக்கு உதவும் பின்னாடி. ஏன் அதில் ஆழம் ஓடுறது? அதுக்கே தண்ணியே மனுஷி வரலப்பா. ஏன்னா பாயிண்ட் அவங்க பார்த்தீங்களா, உங்கள் அண்ணன் பையன் ஓட்டினார். அது எப்படி ஓட்டினேன்? எல்லாமே ஆழம் ஓடின்னு போனால் தானே கிடைக்கும். நம்ம கொஞ்ச நேரம் சரி பாருங்க. சரிப்பா. சரிங்க.